அனைவருக்கும் வணக்கம். பக்தி ஏன் மிகவும் எளிதானது என்று அனைவரும் சொல்கிறார்கள் என்பதற்கான என்னுடைய விளக்கம். முதலில் நான் விளக்க விரும்புவது, என்னால் எதையும் பண்ண முடியாது என்ற ஒரு விஷயம் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு நாளுமே அனுபவமாக கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாத அளவிற்கு முட்டாளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். இறைவனை உணரும் தருணங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. அல்லது என் கையில் எதுவும் இல்லை என்று உணர்த்துகின்ற தருணங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் தவறவிட்டு விடுகின்றான். ஆனால் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் போது மட்டும் அவன் இறுக்கி பிடித்துக் கொள்ளுகின்றான் என்பதுதானே உண்மை. என் வாழ்நாளிலே நான் பார்க்காத விஷயங்களா? ஆனால் சின்ன சின்ன விஷயங்களிலே இறைவன் நான் இருக்கின்றேன் என்று எவ்வளவோ உணர்த்தி கொண்டிருக்க, ஆனால் என் அகங்காரத்தின் திமிரினால், இல்லை நான் எதையும் சாதிப்பேன், என் கையில் எல்லாம் இருக்கின்றது என்று திமிராக ஓடிக்கொண்டிருக்கின்ற தருணத்திலே ஆராய்ச்சியின் போது என் வாழ்க்கையில் எப்படி விளையாடினான் என்பதே உங்களுக்கே தெரியும். அப்போ என்னால் எதையும் சாதிப்பேன் என்ற ஒரு விஷயத்தை, உன்னால் ஒரு மண்ணும் ஆகாதடா, என் கையில் இருக்கின்றதடா அனைத்தும் என்று உணர்த்தினான் அல்லவா? 50 முறை என் ஐடியாக்கள் தோல்வியுறச் செய்து, ஏதும் அறியாமல், அதாவது எதையுமே சிந்திக்காமல் இருக்கும் போது ஒரு ஐடியாவை கொடுத்து, அந்த ஐடியாவை சக்சஸ் செய்ய வைத்து நான் இருக்கின்றேன் என்று உணர்த்துகின்றானே, அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் வாழ்நாளில் கிடைத்துக் கொண்டிருப்பது தானே. அதை நாம் உணர்வது மிகவும் எளிதுதானே. எவ்வளவு பெரிய முட்டாளா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அதை உணராம இருக்கோம் அப்படிங்கிறது தானே உண்மை. அவன் உணர்த்தி கொண்டே அல்லவா இருக்கின்றான். நீ எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம், நீ ஜஸ்ட் ரிலாக்ஸா இருந்தாலே இறைவன் இருக்கின்றான் என்பதை உன்னால் உணர முடியும் அல்லவா என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அனதர் பெஸ்ட் எக்ஸாம்பிள், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தது, உடலிலே வியாதி வருகிறது, நோய் வருகிறது, நோய் ஆட்டோமேட்டிக்காக குணமாகின்றது. நீ மெடிசின் எடுத்தாலும் எடுக்கலைன்னாலும் கொஞ்ச நாள்ல குணமாகுது. இன்டர்னல் மெக்கானிசம் என்ற பெயரிலே இறைவன் நடத்துகின்ற அந்த லீலையை எவராலும் மறுக்க முடியுமா? நோய் எதிர்ப்பு சக்தி என்ற பெயரிலே நீ முட்டாள்தனமாக என்னத்தையாவது சாப்பிட்டு போட்டா கூட அதையும் திருத்துவதற்காக அவன் உள்ளிருந்து உனக்காக ஆற்று அளப்பரிய கடமைகளை எல்லாம் நீ மறந்துவிடத்தான் முடியுமா? இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு சான்று இப்படி எடுத்து சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில் கேவலமாக இருக்கின்றோம் என்பதுதானே உண்மை. கிருஷ்ண உணர்வு என்ற அடிப்படையிலே இதைத்தானே நாம் ஆரம்பத்தில் உணர்த்தினோம். பஞ்சபூதங்களாக அவன் காட்டுகின்ற கருணை என்றோமே. ஒரு நொடி இந்த பஞ்சபூதங்கள் நின்று விட்டால் உன் கதி என்னவாகும் என்று சிந்தித்தாயா? அவன் இருக்கின்றான் என்பதை இதைவிட நீ எப்படி அப்பா உணர முடியும்? தண்ணீர் இல்லாமல் வாழ்ந்து விடுவாயா? காற்றில்லாமல் வாழ்ந்து விடுவாயா? ஒரு நொடி நெருப்பில்லாமல் வாழ்ந்து விடுவாயா? சூரியன் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் ஆல் எனர்ஜி என்று அழைக்கின்றார்களே, அது இல்லாமல் உன்னால் வாழத்தான் முடியுமா? எது உன்னால் முடிகிறது என்று நினைத்துக் கொண்டு இறைவனை மறக்கின்றாய், இறைவனை மறுக்கின்றாய், இறைவனிடம் சரண்புக தயங்குகின்றாய் என்று எனக்கு புரியவில்லை அப்பா என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால், அல்லது உடலிலே ஒரு வியாதி வந்தவுடன் அந்த வியாதியை குணப்படுத்த 1000 தான் முயற்சித்தும் கடைசியில் டாக்டர்களே எங்கள் கையில் இல்லை, இறைவனை வேண்டுங்கள் என்று சொல்லும் நிலை வந்த பிறகுதான் உனக்கு புரிய வேண்டுமோ இறைவன் ஒருவன் இருக்கின்றான், என் கையில் எதுவும் இல்லை என்று. என் கையில் எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே அனைத்தும் அவன் கையில் இருக்கின்றது என்று தானாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அப்பேற்பட்ட அவனிடம் சரண் புகுவது உனக்கென்னடா கஷ்டம் என்ற இந்த உண்மைகள் தெரிய வேண்டும். மேற்கொண்டு ஒவ்வொரு நீ இறைவனை திட்டிக் கொண்டிருந்தாலும் உன்னை அவன் கைவிட்டு விடவில்லையே. பஞ்சபூதங்களாக இருந்து உன் மூச்சுக்காற்றை ஒவ்வொரு நாளும் நீ தூங்கும் போதும் அவனுக்கு உனக்காக பம்ப் பண்ணி கொண்டிருக்கின்றானே, அதை அவன் நிறுத்தினானா? நீ இறைவனை திட்டுகின்றாய் என்பதற்காக அவன் அதை நிறுத்தினானா? செய்யவில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பின் உச்சம் என்பதை இதன் மூலியமாக உணரக்கூடாதா? பகைவனையும் நேசிக்கும் குணம்தான் அன்பு என்பதை அவன் வாழ்ந்து காட்டவில்லையா? உன்னை வாழ வைத்து காட்டவில்லையா? இதைவிட வேறு என்ன செய்ய வேண்டும் என்று நீ அவனை உணரப்போவதற்கு என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டாமா? சோ இவ்வளவும் நீ என்னால புரிஞ்சுக்க முடியல, எனக்கு என் கையில எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது யாருடைய குற்றம்? சரி, அடுத்து பகவான் சொல்லுகின்றான் 12வது அத்தியாயத்திலே, எனக்கு இறைவா அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்டுட்டு வரும்போது, எனக்கு மிகவும் பிரியமான பக்தர்களில் அவனையும் ஒருவன் அப்படிங்கிறான். 4 வகையான பக்தர்கள், ஞான பக்தனை எனக்கு மிகவும் பிடிக்கும்னா அதை விடுங்க,
ஆனா எல்லாரையுமே எனக்கு பிரியமானவர்கள்ங்கிறான். என்னது அதை கொடு இதை கொடுன்னு கேட்கிறது விபச்சார பக்தி என்று நான் நினைக்கவில்லை. அவனால் முடியாது என்று உணர்ந்ததால் அல்லவா இறைவா எனக்கு கொடு என்று என்னிடம் வந்து கேட்கின்றான். ஆஹாஹா, என் மேல் எத்தனை பக்தி பார்த்தாயா, என்னை நம்புகின்றான் பார்த்தாயா, அவனை நம்பாமல் என்னை நம்புகின்றான் பார்த்தாயா என்று எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டாலும் சரி, எனக்கு நோயை தீர்த்து விடு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று என்னிடம் கேட்டாலும் சரி, என்னிடம் கேட்கின்றான் என்ற ஒரு காரணத்தினாலேயே நான் பக்தனாக ஏற்று மகிழ்வேன் என்று கண்ணன் சொன்னானே, அதற்கு அப்புறமும் கூடமா அவன் அன்பு உனக்கு விளங்கவில்லை. இப்படி நீ அவனை ஏசினாலும் அவன் உன்னை நேசிக்கின்றான். நீ அகங்காரத்தோடே ஆனால் அவனை நீ கேட்கின்றாய். அத ஆக்சுவலா இந்த மாதிரி கேட்கறது, நான் எனக்கு இதை பண்ணி கொடுத்தா நான் உனக்கு முடி காணிக்க தர்றேன், எனக்கு அதை பண்ணா இதை தர்றேன் என்பதிலும் கூட நம்பிக்கை இல்லா தன்மைதான் இருக்கின்றது. முழுசா நம்பல. அப்ப என்ன பிசினஸா பண்ணிட்டு இருக்கோம் கடவுள்கிட்ட, நீ இதை பண்ணா அதை பண்ணுன்னு சொல்றதுக்கு. எந்த அளவுக்கு கேவலமான பக்தி என்று கூட அவன் நினைக்கவில்லை. நாம் செய்வது கேவலமான பக்தி தான். அதை ஞானதேவர் வேற இடத்துல பயங்கரமா சுட்டி காட்டுறாரு, விபச்சார பக்தின்னு எல்லாம் சொல்லி காட்டுறாரு. ஆனா அதை கண்ணன் ஃபீல் பண்ணல. இல்ல, நம்ம பண்றது விபச்சார பக்தியாக இருந்தால் கூட அவன் அதை விபச்சார பக்தின்னு ஃபீல் பண்ணல, அதையும் ஒரு பக்தி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்பதை பார்த்த பிறகும் கூடவா உனக்கு கண்ணன் மேல் பக்தி வரக்கூடாது? ஏன் உன்மேல் இருக்கிற நம்பிக்கை தளரக்கூடாது? சோ இந்த ரெண்டுமே வைசி வர்சா. உன்மேல் எந்த அளவுக்கு நம்பிக்கை தளர்கிறதோ அந்த அளவுக்கு கண்ணன் மேல் நம்பிக்கை வந்துடும். அவ்வளவுதானே மேட்ரு. சரியா? இப்ப எங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மோசமான ரெண்டு வியாதி அடிக்கடி பேசிட்டு இருக்கோம்ல, இந்த விருப்பம் வெறுப்பம் என்ற இந்த ரெண்டு டேஞ்சரஸான வியாதி இருக்கின்ற வரைக்கும் நமக்கு இறைவன் மேல் நம்பிக்கை வருவதில்லை. நாம் நம்பி செத்து சுண்ணாம்பாகி கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. எனக்கு இது இருந்தால் தான் சுகம் என்று நீயாக நினைத்துவிட்டு அதற்காக போராட ஆரம்பிக்கின்றாய். என்னால் முடியும் என்று நினைக்க ஆரம்பிக்கின்றாய். அது எத்தனையோ முறை கண்ணன் சொல்லினாலும் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது. ஸோ எந்த இடத்துல நம்ம ஈகோவை யூஸ் பண்றோம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எங்க உங்களுக்கு அடிக்ஷன் ஜாஸ்தி இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க யூஸ் பண்றீங்க. எங்க உங்களை ரொம்ப அறிவாளின்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க இறைவனை மறந்து நீங்கள் உங்கள் பாதையில் செல்லுகின்றீர்கள். உங்களுக்கு தெரியாத விஷயம் என்றால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சரண் புகுவதில்லையா? ஸோ தேர்ஃபோர் என்னுடைய முதல் பாயிண்டா நான் வைக்க விரும்புறது என்னன்னா, என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்று ஒன்று உணர்ந்தால் போதாதா அடுத்த கணம் அவனிடல் பக்தி பிறப்பதற்கு? வெறும் பாட்டு வரும்ல, என்னாளாவது ஏதுமில்லை சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று அந்த பாடல் வருகிறது அல்லவா? இந்த பாடல் ஸ்டார்டிங் எப்படி வரும்? குழலாக பிறப்பாய கண்ணா, குழலாக பிறப்பாய கண்ணன் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். எங்கும் உந்தன் முகம் கண்ணா எல்லாம் உன்வதனம், எம்மாலாவதேதும் உண்டோ சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அந்த வரிகள் மிகச்சிறந்த வரிகள் அல்லவா? எங்கும் எதிலும் எல்லாமாக இருந்து கொண்டு ஒவ்வொரு கணமும் என்னை காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற கண்ணன் இருக்கின்றான். என்னாலாவது ஏதுமில்லை இறைவா, எல்லாம் உனக்கே அர்ப்பணம் என்ற இந்த விஷயத்தை ஏன் நாம் உணரக்கூடாது என்பதுதான் முதல் கேள்வி. இது ஒவ்வொருவருக்கும் அனுபவமான ஒரு உண்மை. ஞானத்துல பேசிட்டு இருக்கும்போது நம்ம கத்துவோம்ல, மாயா மாயாங்கிறத அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே ஏண்டா உண்மை உண்மைன்னு நம்புற அப்படிங்கிற மாதிரிதான் பக்தியில பேசும்போது, உன்னால் ஆகிறது ஒரு மண்ணாங்கட்டி இல்லைன்னு 1000 முறை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஏண்டா உன்னை நம்புற இறைவனை நம்புடா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்துலதான் அவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து விட்டாய் அல்லவா? இப்போது நீ செய்யும் போது அவனிடத்தில் அர்ப்பணம் செய்துவிட்டு செய்யடா, கடமையை செய்யடா, வேண்டாம் என்று மறுக்கவில்லை. ஆனால் பலன் என் கையில் இல்லை இறைவா உன் கையில் இருக்கின்றது என்பதை உணர்ந்தவன் நான். ஆதலால் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு செய்கின்றேன் என்று அர்ப்பணத்துடன் செய் என்ற ஒரு விஷயத்தை நாம் புகுத்தினால் இதில் என்ன கஷ்டம் வந்துடுச்சு? ஏன்னா அவன் என் நன்மைக்கே செய்கின்றான் என்பதை உணர்ந்து விட்டாய். இரண்டாவது, என் கையில் எதுவும் இல்லை என்பதையும் உணர்ந்து விட்டாய். ஆதலால் நான் கடமையை செய்கிறேன். இறைவா எது எனக்கு நன்மையே அதை கொடுன்னு கேட்கலாம் இல்லைங்க. பொதுவா பக்தியில சொல்லுவோம்ல, இறைவா அதை கொடு, இறைவா இதை கொடுன்னு கேட்கிறீடியால் லூசு, அவன் பேரறிவாளன், நீ சிற்றறிவாளன். உனக்கு எது நன்மை எது கெடுதல் என்பது உன்னை விட அவனுக்கு அதிகமாக தெரியுமே. ஆதலால் எனக்கு அது வேண்டும் என்று நீ கேட்பதை விட இறைவா எனக்கு எது நல்லதோ அதை நீ தருவாயாக என்று கேட்பதல்லவோ சால சிறந்தது என்று நாம் முன்பு பேசி இருக்கின்றோம் நினைக்கிறேன். சோ அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா கூட
பலனை அவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் செய்யறது செய்யறேன் கண்ணா, உனக்கு தெரியும்டா எனக்கு எதை தரணும்னு, தரும்போது என்ன தரணுமோ கொடு, நீ எதை கொடுத்தாலும் பிரசாதமாக அனுபவிக்க தயாராகிவிட்டேன் என்று சொல்லுவது என்னப்பா கடினம் இருக்கின்றது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரியா? இனி அடுத்து அவன் 12வது அத்தியாயத்துல சொல்றான், உன்னுடைய எல்லா பாரங்களையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. நீ முழுசா என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா உன்னுடைய மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன்னை தலைமையில தூக்கி வச்சு நான் ஆடுறேன் என்றெல்லாம் சொல்லுகின்றான். நீ மட்டும் சரண் புகுந்து விட்டால் உன் பாத தூளியை என் தலைமையில் வைத்து சுமப்பேன். நீ எனக்கு கட்டளை இடுவதற்கு முன்னால் உன் மன தேவைகளை உனக்கு என்னென்ன உனக்கு வேணுமோ அப்படிங்கிறதெல்லாம் நானா புரிஞ்சுக்கிட்ட நானா பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லி காட்டுகின்றானே, வாய் திறந்து சொல்லி காட்டுகின்றானே. நம்பிக்கை வரவில்லையா? வேணாங்க, அவன் சொல்றான், சொல்லிட்டான், நாங்க நம்பிடணுமாக்கும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? ஒரு முறை ஒப்படைத்துத்தான் பாரேன் ஐயா, ஒரு முறை ஒப்படைத்து பார், அதன் பிறகு அதனுடைய ரகசியம் என்னவென்று உனக்கு விளங்காதா? நீ ஒப்படைக்கவில்லை என்றால் கதைகளை பார். நானே எத்தனை கதையை சொல்லியிருக்கேன். தீபிகா ட்ரெயின்ல விழுந்த கதையை சொன்னது இல்லையா? இல்ல எனக்கு 2-3 கதைகள் இந்த மாதிரி இருக்கு. சரியா? அவர்கள் இறைவனிடம் நீ உருகன் முழுமையான சரணாகதியோடு இருந்து பார், அவன் பார்த்துக் கொள்வான் என்று சொல்ல அவர்களின் அந்த பிரச்சனை எவ்வளவு அழகாக தீர்ந்தது என்பதை எல்லாம் நீங்கள் பார்த்ததில்லையா? இல்லது பக்தர்களின் கதைகளை நீங்கள் படித்ததில்லையா? எத்தனை நீங்கள் நேரடியாக அனுபவிக்கலைன்னா ஒப்படைத்தவர்களை எப்படியெல்லாம் கண்ணன் ரட்சித்து காத்தான் என்பதை ஹிஸ்டரியில பார்க்கலையா? எப்படியாவது பார்த்து புரிஞ்சுக்கிறதுல என்னடா கஷ்டம் இருக்கு? அவன் தாங்கிக் கொள்கிறேன் என்று அவன் சொன்னது சத்தியமான உண்மை என்பதை நிதர்சனம் உனக்கு. ஏன்னா நீயா ஒரு தடவை ஒப்படைச்சு பார்த்து நீயே நேரக்கா புரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு தடவை ஒப்படைக்கிறது கூட நீ தயாரா இல்லைன்னா ஒப்படைச்சவங்களை எப்படி எல்லாம் காத்து ரட்சித்தான் என்பதை உணர்ந்தாவது நீ ஒப்படைக்க ட்ரை பண்ணலாமே என்பதெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால் கண்ணனிடம் ஒப்படைப்பது எவ்வளவு ஈஸி என்பதை நம்மால் உணர முடியும் என்றே நான் நினைக்கின்றேன். அடுத்து முக்கியமா என்ன ஒரு பெருசா டவுட் வரும்னா, ஏங்க முழுசா நீங்க ஏன்னா எல்லாருமே அகங்காரம் இருக்கிறவர்கள்னா தன்னையே நம்புகின்றவன் தான் அகங்காரி, இறைவனை நம்புகின்றவனோ சரணாகதத்தில் இருக்கின்றான் என்ற அர்த்தம். அது என்னங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேங்க சரணாகதி பண்ணுன்னு, இது எப்படிங்க நம்பிக்கை வரும்? ஏன்னா கண்ணன் காப்பாத்துவான்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நம்பணும் இல்லைங்க. லூசு பையில உன் கையில ஒரு மண் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல, இப்ப உன்னை நம்பி உன்னால பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல, அதுக்கப்புறம் நீ நம்ப வேண்டியதானே? என் கையில எதுவும் இல்லைன்றது புரியுது, அவன் கையில மட்டும் எல்லாம் இருக்குன்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு நீ சொல்றியா? அப்போ ஒண்ணு பண்ண, கொஞ்சமாவது அவன் வாழ்க்கையில் சொல்லி கொடுத்ததை, கீதையில சொல்லி கொடுத்ததை 1-2 விஷயத்தை நீ லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாரு. அவன் பொய் பேசுறானா உண்மை பேசுறானான்னு தெரிஞ்சு போயிடும்ல. நீ அவன்கிட்ட முழுசா ஒப்படைக்க வேணாண்டா. அவன் சொல்லி கொடுத்த அட்வைசஸ்ல 1-2 உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்தா கூட கேன் யூ நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அதனுடைய அந்த மகிழ்ச்சி எந்த அளவிற்கு இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க குருவையும் சேர்த்து யோசிச்சுக்கோங்க. குரு சரணாகதியை பத்தி பேசலையே நீங்க நினைச்சிடாதீங்க. உனக்கு நம்பிக்கை வரலன்னா, நம்பிக்கை வரணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கௌரி சொன்ன சூப்பர் பாயிண்ட், வாழ்ந்து காட்டுகின்றதை பார்த்த பிறகு நம்பிக்கை வராமலா போகும்? நீ ஞானமே தெரிய வேணாம், எந்த சூழலையும் ஆனந்தமாக ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே அவனை பார்த்து நம்பிக்கை கொள்ளக்கூடாதா? எது வந்தாலும் அசராமல் இருக்கின்றானே அவரை பார்த்து நம்பிக்கை கொள்ளக்கூடாதா? நீ அடிக்ஷன் இல்லாம வாழ முடியல, அவன்கிட்ட அடிக்ஷனே இல்லை, அப்போ இப்படியும் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வியோடு நீ அவன் மேல் நம்பிக்கைக்கு தயாராக கூடாதா? இல்ல முடியல, பரவாயில்ல, உடனே எல்லாத்தையும் ஒப்படைக்க வேணாம். சின்ன விஷயங்களை சின்னதாக ஏதாவது ஒண்ணு அவன் சொல்லியதை ஃபாலோ செய்து பார்க்கலாமே. சின்ன டிசிஷன்களை அவனுக்கு கொடுத்து பார்க்கலாமே. அவன் சொல்லியபடி வாழ்ந்து காட்டலாமே. அதனால் கிடைக்கும் சுகத்தை உணர்ந்த பிறகாவது முழுதாக நீ அவனிடத்தில் சரண் புகுவதற்கு தயாராகலாமே. டெஸ்ட் பண்ணுங்கடா. உனக்கு குரு ஒருவேளை நேர்ல கிடைச்சிருந்தா குருவையே டெஸ்ட் பண்ண, இல்ல அவர் சொல்லி கொடுத்தத உன் வாழ்க்கையில டெஸ்ட் பண்ணி பாரு. டெஸ்ட் பண்ணி சோதிச்சதுக்கு அப்புறமாவது புரிஞ்சு தொலைய வேண்டியதானே. நேரடியா நம்பிக்கை வரல, பிரச்சனை இல்லை, சோதித்து கொண்டாவது நீ புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் அல்லவா? ஏனென்றால் இந்த என் கையில் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப எனத்தையாவது எவன் கையில இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அவன் கையில ஒப்படைச்சு ஆகணும் இல்ல. அப்ப எவன் கையில இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும்னா அதை டெஸ்ட் பண்ணிக்கோ. டெஸ்ட் பண்ணியாவது நீ அவனை அனுபவிக்க முயற்சி பண்ணலாமே. உன் கடந்த கால வாழ்க்கையை திரும்பிப்பார்.
உன்னை நம்பி நம்பி வாழ்ந்த காலத்தை திரும்பிப்பார். உன் குருவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி வாழ்ந்த காலத்தையும் திரும்பிப்பார். இதிலே உண்மையில் சுகம் கண்டாய் என்பதை யோசித்துப்பார். ஒவ்வொரு முறையும் அடிக்ஷனில் வீழ்ந்து வீழ்ந்து செத்து சுண்ணாம்பாகி வரும்போதெல்லாம் உன்னை அடிக்ஷனிலிருந்து காத்து ரட்சித்து உன்னை கரையேற்றிக் கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் யோசித்துப்பார். இதற்கு பிறகும் நீ மீண்டும் உன் அகங்காரத்தையும் அடிக்ஷனையும் நம்பப் போகின்றாயா, அல்லது உன் குருவின் அன்பையும் கருணையும் நம்பப் போகின்றாயா என்பதை எல்லாம் நீயே சோதித்துப்பார். இதற்கப்புறம் நம்பிக்கை வரவில்லையா? சத் சங்கமும் மகான்களின் வாழ்க்கையும் உனக்கு மிக பெரும் துணையாக இருக்கும். சத் சங்கத்தில் முறையாக இருந்து கொண்டே இரு. அங்கே இறைவனின் கருணை அலாவலாக எடுத்துரைக்கப்படும். ஒவ்வொரு முறையும் கேட்க 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த சத்தியத்தை உன்னுள் தானாக உனக்கு புரிய பெறுவாய். அதன் பிறகாவது அந்த சரணாகதம் என்ற அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் அதிகரிக்க உன்னால் சரணாகதி என்பது செய்ய முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். அப்புறம் அந்த நம்பிக்கை வரும்போது நீயே என்ன சொல்லுவேன்னா, இறைவா, உன்னிடம் எனக்கு முழு நம்பிக்கை வரவில்லையே, ஆனால் அது வர வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த நம்பிக்கையையும் நீயே எனக்கு தந்தருள மாட்டாயா என்று ஒரு கேட்கும் நிலைக்கு நீ மறந்து விடுவாய். அதுவே பக்தியாக மாறுகின்றது. அந்த ஒரு விஷயம் வரும்போது கிட்டத்தட்ட அவனை நெருங்கிவிட்டாய், அவனை நம்பிவிட்டாய். அதற்குண்டான செய்ய வேண்டிய செயல்களை அவனே செய்து உன்னை அவனை ஏற்றுக்கொண்டும் நல்ல நாள் மிக விரைவாகவே வந்துவிடும் என்பதை நீங்கள் எப்போதும் மறக்கக்கூடாது என்ற விஷயத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது கடைசியாக நான் முடிப்பதற்கு முன்னால் நேற்று ஏக்நாதி பாகவதத்தில் கண்ணனின் அன்பை பற்றி பேசிய ஒரு சில விஷயங்கள் என்னை மறுநாள் மறக்கவே முடியாது. அவர் சொல்லுகின்றார், அந்த படத்துல வர்ற ஒரு பாட்டு மாதிரியே இருந்தது அது. நான் இறைவனிடம் சென்றேன் யாசகம் கேட்க, ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்னிடத்தில் உள்ளதையெல்லாம் பிடுங்கிக் கொண்டான். இவன் என்னடா வள்ளல் என்றார்களே, நாம் போய் கேட்டதெல்லாம் கொடுப்பான் என்று நினைத்தல்லவா போனோம், ஆனால் என்னிடத்தில் உள்ளதையெல்லாம் பிடுங்கிக் கொண்டானே என்று நினைக்கும் போது பெரிய கஞ்சனாக இருப்பானோ என்றல்லவா எனக்கு தோன்றியது என்று ஆரம்பித்திருந்தார். அவர் குறிப்பிட்டிருந்தது, உனது அகங்காரம், உனது பொருள் உனக்கு எங்கெங்கெல்லாம் மமதை அதிகரிக்கிறது காரணமாக இருந்ததோ அதையெல்லாம் அவன் பிடுங்கிக் கொள்கின்றான். ஏனென்றால் அவனையே உனக்கு தர தயாராக இருக்கின்றான். அடுத்த வரியில சொல்றாரு, ஆஹா, கஞ்சனாய் இருக்கின்றானே என்று நான் நினைத்த மறுகணம் அவன் வள்ளலாயிருப்பது அப்போதுதான் தெரிந்தது. ஏனென்றால் அவன் அதன் பிறகு அவனையே எனக்கு கொடுத்து விட்டான். அவனையே கொடுக்கும் அளவுக்கு வள்ளலி உலகத்தில் எவரும் இல்லை. ஆனால் முதலில் கஞ்சன் என்பது கஞ்சத்தனத்திற்காக அல்ல, அவனையே எனக்கு தர வேண்டும் என்றால் முதற்கண் நான் இதையெல்லாம் அவனிடத்தில் ஒப்படைத்தாக வேண்டும் என்பதற்காக அது நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். சரியா? நான் எப்படி சொன்னேன் நேற்று, வித்தியாசமா சொன்னேன், இப்ப வரலையே. அதே அதாவது யாசிக்க சென்றேன் என்னிடத்தில் என்னையே பறித்து கொண்டான், அடடாவனே கஞ்சனடி, சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன், அவனையே கொடுத்தான் அவனே பெரும் வள்ளலடி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த இடத்துல. சரியா? See, just imagine how he is playing with us அப்படிங்கிறத. நீ உங்ககிட்ட இருந்து அகங்காரத்தை எடுக்கிறான், உங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்குறான், உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே எதனால அகங்காரம் வருமோ எல்லாத்தையுமே பிடுங்கிக்கிறான் தான். ஆனால் அவைகள் எல்லாம் எதற்காக செய்தான் என்றால் உன்னை அவனாக மாற்றுவதற்கு, அல்லது அவனையே உன்னிடம் கொடுப்பதற்கு, இன்னொரு படி மேல போய் அவன் உனக்கே சேவகம் புரிவதற்கு, உனக்கு அடிமையாக வாழ தயாராகின்றான் என்ற அளவுக்கு அந்த வள்ளல் தன்மையை அவனிடத்தில் காண முடிவதற்கு முன்னால் அவனிடத்தில் உள்ள கஞ்சத்தனத்தையும் பார்ப்பாய். அது கஞ்சத்தனம் அல்ல. சோ ஆரம்பத்துல அவன் பக்தனை தான் அதிகம் சோதிப்பான். இந்த கதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சோ கண்ணனின் அன்பு ஒரு முறை புரிந்து விட்டால் கண்ணனின் 1000 சோதனைகளும் கூட நமக்கு ஒரு சோதனைகளாகவே தெரியாது. அது மிகப்பெரிய வரமாகவும் அன்பாகவும் மட்டும்தான் தெரியும் என்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏன் இப்போது பக்தி எளிதானது என்று சொன்னார்கள் என்று புரிந்து விட்டதா? கர்மயோகம்தான் முதலில் எளிதானது, அதனால்தான் முதலில் கர்மயோகத்தில் இருந்து ஆரம்பித்து பிறகு பக்தி யோகம் வந்தது என்று பலர் கூறலாம். ஆனால் எல்லோருக்கும் சாஸ்வதமாக, அதாவது எல்லோருக்கும் ஸ்பஷ்டமாக அனுபவபூர்வமான உண்மை என்னவென்றால், என் கையில் எதுவும் இல்லை, எல்லாம் அவன் கையில் என்ற இந்த சத்தியத்தை ஒருவன் உணர்ந்த பிறகுதான் கர்மயோகத்தையே செய்ய முடியும்.
கர்மயோகத்தில் பலனை எதிர்பாராதே என்றால், பலன் அவன் கையில் இருக்கின்றது என்றால் அவனை நம்ப வேண்டுமல்லவா? அவனை நம்ப வேண்டுமென்றால் என் கையில் எதுவும் இல்லை இறைவா, உன் கையில் அனைத்தும் இருக்கின்றது என்று புரியாமல் கர்மயோகத்தை கூட நம்மால் ஃபாலோ செய்ய முடியாது என்றெல்லாம் பார்க்கும்போது இறைவனை நம்புவது மிகவும் எளிதானதே. என் கையில் எதுவும் இல்லை என்று உணர்வது சரணாகதத்திற்கு வித்திடும். ஆதலால் சரணாகதியும் எளிதானதே என்று எனது பதிலை பதிவு செய்கின்றேன்.